29 அக்டோபர் அன்னைக்கு நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்த 3i அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு காமெட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமெட் என்னன்னா அது விண்வெளியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதுல ராக்கு, டஸ்ட், ஐஸ் அது இருக்கும். அது நம்ம சன்னை ஆர்பிட் பண்ணும்போது அந்த ஐஸ் கேஸா மாறி ஒரு க்ளோ கொடுக்கும். அதோட வாழ்பகுதி மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுமா. இதுக்கு 3i அட்லாஸ்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா 3iங்கிறது தேர்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அட்லாஸ்ங்கிறது அது ஒரு அலர்ட் சிஸ்டம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆஸ்ட்ரோ டெரிஸ்டோரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம். இது ஒரு நாசா ஃபண்ட் பண்ண ப்ராஜெக்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வானத்தை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட் மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு. இது ஹவாயில இருக்க இந்த அட்லாஸ் தான் இதை கண்டுபிடிச்சது. அது எப்பன்னா ஜூலை 2025. பூமிக்கு இதுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இது பாஸ் ஆகும்போது 167 மில்லியன் மைல்ஸ். இதோட யூனிக்னஸ் என்னன்னா இது வேற காமெட்ஸோட இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்ததா சொல்றாங்க. இப்ப வேற நம்ம பார்த்த காமெட்ஸ், வேற காமெட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலா அது சன்னை தான் ஆர்பிட் பண்ணும். ஆக்சுவலா இது என்ன சொல்றாங்கன்னா இது வேற ஸ்டார் சிஸ்டம் இஜெக்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒன்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம் பாஸ் பண்ணி போயிடுச்சுன்னா திரும்பி வராதுன்னு சொல்றாங்க. இந்த காமெட்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் சயனைடு, அதே மாதிரி ஆட்டமிக் நிக்கல் வேப்பர். இது இந்த க்ளோ ஆகும்போது ஃபெயிண்ட் கிரீனிஷ் ப்ளூ கலர் வருமா. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.